குடுகுடுன்னு தச்சு ஓடியாந்து வந்து பிரியாணி செஞ்சு கொடுமா அப்படின்னா நான் யோசிச்சு பார்த்தேன், பிரியாணி செய்யறது பெரிய ப்ராசஸ் ஆச்சே, நம்ம வேணா அம்மா கிட்ட கோத்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட உடனே அதெல்லாம் எனக்கு தெரியாது பிரியாணி செஞ்சுட்டாங்கன்னு சொன்னேன். அம்மாவும் டக்குன்னு யோசிக்காம சரி நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரே டவுட், எப்படா இவங்க உடனே செஞ்சு தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கடகடன்னு குக்கர்ல நெய்யை ஊத்திட்டு ஒரு எந்த வெங்காயம் தக்காளி எதுவுமே போடாம ஒரு மசாலாவை டைரக்டா எடுத்து போட்டாங்க. அது என்ன மசாலா அப்படின்னு கேட்டதுக்கு எங்க அம்மா வந்து இதான் சீக்ரெட் மசாலா அப்படின்னு சொன்னாங்க. சித்தி மசாலா அப்படிங்கிற இன்ஸ்டா பேஜ்ல இருந்து தான் வாங்கியிருந்தாங்க. இவங்க கிட்ட பிரியாணி மசாலா மட்டும் கிடையாது, முருங்கைக்கீரை பொடி, வேர்க்கடலை பொடி, கருவேப்பிலை பொடி, பிரண்டை பொடி, முடவாட்டுக்கால் கிழங்கு சூப்பு பொடி, அது மட்டும் இல்லாம கருப்பு கவனி அரிசி கஞ்சி, கருப்பு கவுனி உளுந்து கஞ்சி அப்படின்னு நிறைய மிக்ஸ் எல்லாம் ஹோம்மேடாவே பண்றாங்க. ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. குழந்தைங்களுக்குலாம் இந்த கருவேப்பிலை பொடி பிரண்டை பொடிலாம் சாப்பாட்டுல போட்டு கொடுக்கறதுக்கு சாப்பிடல அப்படின்னாக்கா தோசையில போட்டு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா சூப்பரா சாப்பிட்டுருவாங்க. தச்சுக்கும் நான் அப்படிதான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த பிரியாணியில வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எதுவுமே நான் சேர்க்கல. ஆனாலும் பாத்தீங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. நீங்க ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. இவங்களோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இன்ஸ்டால இவங்க பேஜை நான் டேக் பண்றேன். ஹோம் மேடா பண்றதுனால டேஸ்ட் அப்படியே நம்ம வீட்டுல செஞ்ச மாதிரியே இருந்துச்சு. அதுவும் பிரியாணி பாத்தீங்கன்னா பாய் வீட்டு டேஸ்ட்ல அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. நைனா அம்மாக்குலாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. சித்தி மசாலா என்னோட ஃபேவரட் பாத்தீங்கன்னா இந்த பிரியாணி மசாலாவும் முடக்கத்தான் இட்லி பொடியும், அது மட்டும் இல்லாம பெரண்டை தொக்கு என்னோட ஃபேவரட் ஆயிட்டு. இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னா கீழே டேக் பண்றேன், வாங்கிக்கோங்க.